வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியானவரே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீரே நீர் வாருமே, நீரே நீர் வேண்டுமே, நீரே நீர் போதுமே, ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பின்பகுதியில் வேதம் சொல்கிறது, என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். Haggai 2:5 So my spirit remains among you, do not fear. ஆம், தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். தேவ ஜனங்கள் அப்படியாய் விடுதலை பெற்றார்கள். முதல் ஆசீர்வாதம், ஆவியானவர் நிலை கொண்டிருந்ததனால் முதலாவது விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். இரண்டாவது, விடுதலை பெற்று வெளிவரும்போது அவர்களை துரத்தி கொண்டு வந்த சத்துருக்கள் என்று தப்புவதற்கு தேவன் வனாந்தரத்தில் ஒரு வழியை உண்டாக்கினார். ஆவியானவர் அப்படியே அந்த வழியை தன் சுவாச காற்றினால் உண்டாக்கி கொடுக்கிறார். அவர்களை தொடர்ந்து வந்த சத்துருக்கள் அன்றோடு அழிந்து போனார்கள். மூன்றாவது, ஆவியானவர் நம் மத்தியில் நிலை கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? யாத்ரா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளிட்டு அங்கே அவர்களை சோதித்து, 26ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். Exodus 15:23-26 Now when they came to Marah, they could not drink the waters of Marah, for they were bitter. Therefore the name of it was called Marah. And the people complained against Moses, saying, What shall we drink? So he cried out to the Lord, and the Lord showed him a tree. When he cast it into the waters were made sweet. There he made a statute and an ordinance for them, and there he tested them, and said, If you diligently heed the voice of the Lord your God, and do what is right in his sight, give ear to his commandments, and keep all his statutes, I will put none of the diseases on you which I have brought on the Egyptians, for I am the Lord who heals you. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதே தேவனுடைய ஆவியானவர் நிலை கொண்டிருந்தால் என்ன அதிசயம் என்று நடந்தது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கசப்பான தண்ணீர், வாயில் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தாகத்தால் வறண்டு போகிறார்கள் 3 நாட்கள். 3 நாளுக்கு பிறகு கிடைத்த தண்ணீரும் கசக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் மத்தியில் நிலை கொண்டிருந்த தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார். கசப்பான தண்ணீரை மாற்றுவதற்கு ஆவியானவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். இன்றைக்கும் கூட உங்கள் மத்தியில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர் உங்கள் கண்களை திறந்து தரிசனம் காண வைப்பார். தேவன் வைத்திருக்க தீர்வை உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். அதை ஆவியானவர் தான் செய்வார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, ஆவியானவரே, என் கசப்பை மாற்றுகிற ஒரு வழியை என் கண்கள் காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுங்க. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் ஆவியின் வரத்தை கொடுப்பார், தேவ வெளிப்பாட்டை கொடுப்பார். மோசே
மோசேக்கு கொடுத்ததை போல நமக்கும் கொடுப்பார். அந்த வார்த்தைகள் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ இப்பொழுதே உங்கள் சூழ்நிலையில் இருக்கிற கசப்பை நினைத்து கொண்டு, ஆண்டவரை என் சூழ்நிலையில் இருக்கிற கசப்பை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்று தேவ ஜனங்களின் வாழ்க்கையில் ஒரு வறட்சியும் ஒரு கசப்பையும் அவர்கள் அனுபவித்தார்களே, அந்த நேரத்தில் அவர்கள் மத்தியிலே நிலை கொண்டிருந்த ஆவியானவர் ஆண்டவரே அந்த கசப்பை மதுரமாய் மாற்ற கண்களை திறந்தீர் மோசேக்கு. அந்த மரத்தை வெட்டி போட்ட உடனே மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறினது போல இன்றைக்கும் ஆவியானவரே, யார் யார் வாழ்க்கையில் கசப்பு, ஊழியத்தில் கசப்பு, தொழிலில் கசப்பு, வேலை ஸ்தலத்தில் கசப்போடு, ஆண்டவரே குடும்பத்தில் கசப்போடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அவர்கள் மத்தியில் ஆவியானவர் நிலை கொண்டு கண்களை திறந்தருளும். நீர் வைத்திருக்கிற தீர்வை பார்க்க, நீர் வைத்திருக்கிற அதிசயத்தை காணும்படி கண்களை நீர் திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் கசப்புகள் எல்லாம் மாறட்டும், அவருடைய நோய்கள் எல்லாம் சுகமாகட்டும். அவர்களுக்கு நீர்தான் பரிகாரிய கர்த்தர் என்பதை நிரூபித்து காண்பியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.